25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Life Fertility and Women's Healthcare. Protect yourself with expert doctors at Life Fertility and Women's Healthcare. கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்த பொழுது எப்படி என்னுடைய வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தனவோ அதே போன்ற ஒரு மனநிலையில் இன்றைக்கு என்னுடைய தாய் வீடான ராணிமேரி கல்லூரிக்கு நான் வந்திருக்கின்றேன். இதே மேடையில் ஆசிரியர் தினத்திற்கு அவங்க பாரதியாருடைய பாடலை பாட நான் ஆடியிருக்கிறேன். நம்முடைய ஆசிரியர் தினத்திற்கு என்னுடைய அடையாளம் என்பது நான் எப்பொழுதும் சொன்ன மாதிரி நெகப்பூச்சோ உதட்டு சாயமோ அல்ல. இது ரசனையின் பால் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயம். முழுவதும் வியர்வையும் கவுச்சி மனமும் புழுதியும் வீசுகின்ற இந்த தோலுக்கடியில் இருக்கின்ற கரசக்காட்டு தமிழச்சி தான் என்னுடைய அடையாளம். அறிவுதான் அழகு என்பதை நினைத்து பார்ப்பவர்களுக்கு புற அழகு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பெண்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்போ நிர்பயா, இப்போ கோல்கத்தா மருத்துவர், இப்போ எல்லா இடத்துலையுமே அதற்கான ஒரு சேலஞ்சஸ் எவ்ரிடே இருந்துகிட்டே தான் இருக்கு. பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டுங்கிற ஆண் மைய மனோபாவம் மாறினால்தான் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கான ஒரு பயிற்சி ஆண் குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்ப்பதிலிருந்தே தொடங்கணும். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அம்மா அவர்களுடைய காணொலி இப்பொழுது திரையிடப்படுகின்றது. விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணற்றில் தங்கமான பாண்டியனுக்கும் ராணியான ராஜாமணி அவர்களுக்கும் பிறந்தவர்தான் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன். மல்லாங்கிணற்றில் தொடக்க கல்வியையும் விருதுநகரில் உயர்நிலை கல்வியையும் பெற்று தமிழ் வளர்த்த மதுரையில் தன் இளங்கலை முதுகலை பட்டங்களையும் முனைவர் பட்ட ஆய்வையும் நிறைவு செய்தார். ஆங்கில பேராசிரியராக இதே ராணிமேரி கல்லூரியில் தன் பணியை செவ்வனே செய்தார். விருப்ப ஓய்வு பெற்று இந்த கல்லூரியில் இருந்து சென்றாலும் எப்போது இங்கு அழைத்தாலும் குழந்தை போல் துள்ளி குதித்து ஓடிவர தவறியதில்லை. ஆங்கிலமும் தமிழும் கலந்த புதுமை கண்டு மயங்காதவர் இல்லை. படைப்புலகத்தில் தனித்துவம் கொண்ட படைப்பாற்றல் பெற்றவர். நாடகம், நாட்டியம், நவீன கால படைப்புகள் என தன்னை பறந்து விரிந்து காட்டிக்கொண்ட சாதனை பெண்மணி. கவிதை, சிறுகதை, கட்டுரை, ஆராய்ச்சி என்று தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதற்கு கிடைத்ததுதான் பாவேந்தர் பாரதிதாசன் விருது. அரசியல் களத்திலும் அனல் பறக்கும் பாராளுமன்ற விவாதங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை பார்ப்போற்றும் வண்ணம் வழங்கிய அழகான ராட்சசி இவர். பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பெரிதும் போற்றும் இந்த நவீன படைப்புலக நாயகி அரசியல்வாதியாக ஏழை எளிய மக்களிடம் தன் தாயுள்ளம் காட்ட தவறியதில்லை. சமூகத்தின் மீது உள்ள பற்று குழந்தை பருவத்திலேயே ஊறியதால் தன்னை சமூக ஆர்வலராக மட்டுமல்லாமல் சாமானிய மக்களின் பிரதிநிதியாக விஸ்வரூபம் எடுத்தவர். பாடலாசிரியராக பிசாசு திரைப்படத்தில் போகும் பாதை தூரமில்லை என்ற பாடலின் மூலம் முத்திரை பதித்தவர். மயிலிறகு மனசால மஞ்சனத்தி பூ போல எஞ்சோட்டு பெண்ணாக மண்வாசம் வீசும் வனப்பேச்சி இவள். பேராசிரியர், கவிஞர், சமூக ஆர்வலர், அரசியல் ஆளுமை, நாடக கலைஞர் என்ற பன்முகங்கள் கொண்ட வனப்பேச்சி அவர்களுக்கு ராணிமேரி கல்லூரி மற்றும் IBC மங்கை இணைந்து புலமையின் ராணி என்ற விருதை அளித்து மகிழ்கிறது. வணக்கம். அண்ட் எல்லாருக்கும் அன்பார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரதா மேம் பேசினதாக இருக்கட்டும், எனக்கு திருப்பி காலேஜில் அஃப்கோர்ஸ் நான் எத்ராஜில் படித்தேன், பட் என்னோடய டேஸ் இன் எத்ராஜ் 2011, 2012 நல்ல ஞாபகம் வந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்னீங்க நமக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும்னு. இவ்வளோ நாள் நான் அது எப்படி எனக்கு பிடிச்சது கிடைக்காம இருக்கும் அப்படின்னு தான் நான் இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ், எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த இன்டர்வியூ ஆஸ் வெல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ எந்த ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விமன் லீடராக இருக்கட்டும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் வரும். அவங்க ஒரு நல்ல ஒரு ஆளுமை, அவங்க இதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க.
பட் ஆஸ் அ லீடர், ஆஸ் அ பொலிட்டீஷியன், உங்களை சொல்லும் போது உங்களோட லுக்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு மென்ஷன் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? ரொம்ப அழகான ஒரு எம்பி, ஒரு அழகான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் நல்ல விதமாக பார்க்குறீங்களா, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா, இல்லை ஏன் இதை திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ணுறாங்க? இஸ் தட் ஈவன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். முதல்ல இந்த கல்லூரிக்குள் அடியெடுத்து வைத்த பொழுது எப்படி என்னுடைய வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தனவோ அதே போன்ற ஒரு மனநிலையில் இன்றைக்கு என்னுடைய தாய் வீடான ராணிமேரி கல்லூரிக்கு நான் வந்திருக்கின்றேன். ராணிமேரி கல்லூரியில் நான் கல்லூரி பேராசிரியராக சேர்வதற்கு முன்பாகவே என்னை அழைத்து இங்கே பேச வைத்தவர் என்னுடைய அன்பிற்குரிய அம்மா. என்னுடைய ஆசிரியை மீனாட்சி கல்லூரியில் அவங்கக்கிட்ட நான் பயின்றேன். அவங்க நட்டுவாங்கம் பண்ணி என்னை ஆட வச்சிருக்கிறாங்க. இதே மேடையில் ஆசிரியர் தினத்திற்கு அவங்க பாரதியாருடைய பாடலை பாட நான் ஆடியிருக்கிறேன் நம்முடைய ஆசிரியர் தினத்திற்கு. அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர், இந்த கல்லூரியை நல்லதொரு தரமான ஒரு கல்லூரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல் த அதர்வைஸ் முன்னேற்ற வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அவருக்கும், இங்கே விருதாளர்களாக வந்திருக்கின்ற ஆல்மோஸ்ட் பிரியா தம்பி எனக்கு 10 வருடங்களுக்கு மேலாக தெரியும், நம்முடைய ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு, அன்புடைய அம்மா தன்னுடைய வசீகர குரலால் நாங்கள் அப்போ எங்களுக்கு போய்வா நதியலையே அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான பாடல். இப்போ தான் அம்மா சொன்னாங்க குளிச்சா குத்தாலம் பாடலும் அவங்க தான் பாடினது அப்படின்னு. அது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. இப்படி சிறந்த பாடல்களை பாடிய எல்லாருக்கும் சி.கே. குமரவேல் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த கேள்வி இந்த அழகான ஒரு அரசியல்வாதிங்கிறதை எப்படி பார்க்குறீங்கிறப்ப நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குவேன். ஏன்னா அழகு என்பது என்னிடத்துல இல்லை, அது பார்க்கிறவர்களுடைய கண்களில் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாருக்கும் லைலா மஜ்னு கதை தெரியும். உலகின் தலை சிறந்த காதலர்கள் மஜ்னுட்ட கேட்குறாங்க, யார் ரொம்ப அழகின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு. மஜ்னு வெறும் லைலா அழகின்னு சொல்லலை. மஜ்னுவோட பதில் கயசின் லைலா தான். ஏன்னா கயஸோட கண்களுக்கு அவங்க அழகானவங்க, மற்றவங்களை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. இப்போ உங்களுடைய கண்களுக்கு நான் எப்படி தெரிகிறேன் என்றால் அதுதான் அதில் அழகுங்கிறது. இட்ஸ் லைஸ், பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். ஸோ அறிவு தான் அழகு என்பதை நினைத்து பார்ப்பவர்களுக்கு புற அழகு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அறிவு தான் அழகு. நம்முடைய திராவிட குணங்களோடு இருக்கு. நான் எத்தனையோ தடவை நிறைய சொல்லியிருக்கிறேன், திராவிட மண்ணுக்குரிய நிறம் கருப்பு, அது இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு. ஆகையினால ஒவ்வொருத்தருக்குமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேறுபடும். ஆனால் இந்த விஷயத்தை நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்குவேன். ஏன்னா அறிவோடு சேர்ந்த எந்த விஷயமும் அறிவோடு இணைந்தால்தான் அழகு கூட துலக்கமாக வெளிப்படும். இப்போ பெண்கள் பலவிதமான ரசனையோடு தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு வகையில் அழகு தான். எவ்வளோ பேர் தங்களை நேர்த்தியாக எந்த விதமான வழிகளில் வெளிப்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விதமான வெளிப்பாடுகளோடு இன்றைக்கி பெண்கள் வர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எளிமையாக மண்ணில் செஞ்ச வளையல், பேப்பரில் செஞ்ச வளையல், மண்ணில் செஞ்ச ஜிமிக்கி, அதாவது தங்கம் வைரம் இல்லாமல் லோக்கல் ஆர்டிசான்ஸ் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயங்களை வைத்து அழகுபடுத்தி கொள்வதிலே விருப்பம் உள்ளவள். அதுவும் அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஷாகுந்தலம்ங்கிற நாட்டிய நாடகத்தில் நான் ஷாகுந்தலை, அம்மாவுடைய புதல்வி சித்ரா தான் குட்டி ஷாகுந்தலை. அதில் மீனாட்சி கல்லூரியில் படிக்கிறப்ப மலர்களாலேயே ஷாகுந்தலை தன்னை அழகுபடுத்தி கொள்வாள். அப்போ நீங்கள் உங்களை ரசனையோடு வெளிப்படுத்துறதுக்கு பணமோ அந்தஸ்தோ வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு என்று அழகை தேர்ந்தெடுக்கின்ற கண்கள் இருந்தால் போதும். ஸோ ஐ ஆல்வேஸ் டேக் இட் as a compliment. Great. But I always insist that your intellect and your rationality should be intertwined, and that is the identity of being a beautiful person. Absolutely ma'am, very beautiful answer. இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆளுமை, தமிழச்சி தங்கபாண்டியன் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு ஒரு சுமதியா, ஒரு பெண்களோட தாயா நீங்கள் விமன் சேஃப்டியை எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையுமே ஒரு நார்மல் பொண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிற விமன் சேஃப்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பெட்டராக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சுமதின்னு சொல்கிறது கூட எங்கள் ஊரில் என்னை சுமதின்னு கூப்பிட மாட்டாங்க. எங்கள் மல்லாங்கனில் என்னை செமதின்னு தான் கூப்பிடுவாங்க. சுமதிங்கிறது அவங்களுக்கு வாயில் வராது. எம்ஜிஆர்னு வராது, எம்சிஆர் தான் சொல்லுவாங்க. ஜானா வராது.
அப்போ என்னுடைய அடையாளம் என்பது நான் எப்பொழுதும் சொன்ன மாதிரி நெகப்பூச்சோ உதட்டு சாயமோ அல்ல. இது ரசனையின் பால் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயம். முழுவதும் வியர்வையும் கவுச்சி மனமும் புழுதியும் வீசுகின்ற இந்த தோலுக்கடியில் இருக்கின்ற கரிசக்காட்டு தமிழச்சி தான் என்னுடைய அடையாளம். இப்போ ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா யாரும் எம்பியாலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆசிரிய பெற்றோருக்கு மகளாக பிறந்து ஒரு ஆசிரியையாக நான் இருப்பதால் சார் மக வந்திருக்கு, டீச்சர் மக வந்திருக்குன்னு தான் இன்னும் சொல்லுவாங்க. அந்த சூழலில் வளர்ந்ததுனால என்னுடைய அடையாளமாக நான் எப்பொழுதும் அந்த கரிசக்காட்டு சமதியை தான் நான் முன்னிறுத்துவது வழக்கம். இப்போ பெண்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்போது நிர்பயா, இப்போது கோல்கத்தா மருத்துவர், இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அதற்கான ஒரு சேலஞ்சஸ் எவ்ரிடே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை ஆண்கள் வந்து நம்மளை பார்த்து நீங்கள் ஏன் அந்த நேரத்துக்கு போனீங்க, நீங்கள் ஏன் இன்னாரோட போனீங்க, நீங்கள் ஏன் இந்த உடை அணிந்து போனீங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை நோக்கி தான் சுட்டு வரல திருப்புறாங்களே ஒழிய எல்லா விதமான உரிமைகளும் அந்த பெண்ணுக்கு இருக்குங்கிறது கேட்க அவங்களுக்கு தெரியல. சட்டம் எல்லாம் அதோடைய கடமையை செய்து பாதுகாப்பு இருந்தாலும் இந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டுங்கிற ஆண் மைய மனோபாவம் மாறினால்தான் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கான ஒரு பயிற்சி ஆண் குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்ப்பதிலிருந்தே தொடங்கணும். இப்போ அம்மா சொன்னாங்க அவங்க வந்து பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு. எனக்கும் ரொம்ப பெருமை. நானும் இப்போ வந்து ஒரு அவ்வாவா பாட்டி ஆயிருக்கேன். என்னுடைய மூத்த குழந்தைக்கு பாப்பா 2 ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. ஸோ ஐ எம் அ வெரி ப்ரவுட் கிராண்ட் மதர் நவ். இப்போ வந்து நம்மெல்லாம் அதை ஒரு விஷயமா வி ஆல்வேஸ் லைக் டு ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி, வி எக்ஸப்ட். அதில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்தந்த வயதுக்குரிய அத்தனை விஷயங்களோடும் நீங்கள் நடைபோடுவது என்பது அது உங்களுடைய ஒரு ஆளுமையினுடைய ஒரு அங்கம் நினைக்கிறோம். இப்போ பெண் குழந்தைங்களை நம்ம வளர்க்குறப்பவே அந்த பையனுக்கும் எப்படி நீங்கள் பெண்களை ட்ரீட் பண்ணணும், சமமாக பாவிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். அமேசிங்காக ஆன்சர் பண்ணுங்க. 2 கொஸ்டினுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. என்னுடைய ஆசிரியை மேடையில் இருக்கும் பொழுது அவர் அருகே உங்களுடைய கல்லூரி முதல்வருடைய கையால் இந்த விருதை பெற்றது என்பது, உலகில் எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு மல்லாங்கணத்திலிருந்து கொடுத்து விடுற கம்மங்களி மாதிரி, அந்த வெள்ள உருண்டை மாதிரி நான் எப்பொழுதும் என்னுடைய முந்தானையில் முடித்து வைத்துக் கொள்கின்ற மிக மிக பொக்கிஷமான ஒரு விருது. நன்றி, மகிழ்ச்சி. "25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Life Fertility and Women's Healthcare. Protect yourself with expert doctors at Life Fertility and Women's Healthcare.